ஹலோ, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸ் கண்டினியூஸ் vlog தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை போகிறோம். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இவ்வளோ லாங் ட்ரைவ் வந்து காரில் ட்ராவல் பண்ணுறேன். அண்ட் போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்துட்டு சரி ஒரு பூஜையை போட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு நாங்கள் வந்துட்டு பூஜை போட்டோம். அண்ட் பக்கத்தில் உள்ளது வந்து நிலாவோட ஃப்ரெண்டு. ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஏரியா தான். ஸோ மார்னிங் வந்து மார்னிங் இல்லை, ஒரு 1 o'clock 2 o'clock சம்திங் அந்த மாதிரி கிளம்பணும். நாங்கள் கொஞ்சம் நல்ல நேரம் அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தது. அவ்வளோ தூரம் காரில் ட்ராவல் பண்ண முடியுமான்றதே. ஸோ யார் யாருன்னு பார்த்திங்கன்னா நான், அம்மா, தங்கச்சி, நிலாவோட அப்பத்தா அண்ட் நிலா. ஸோ நாங்கள் வந்துட்டு 5 பேர் தான் வந்து கிளம்பணும். அப்பா வரல, அப்பாவுக்கு வந்துட்டு ஒர்க் இருந்தது. ஸோ அதனால் வர, ஏன்னா இது லாஸ்ட் மினிட் பிளான் ஆக்சுவலாக. ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து போகலான்ற ஒரு பிளான் இருந்தது. அதாவது வெட்டிங்க்கு தான் ஆக்சுவலாக போகிறோம், நிலாவோட ஃப்ரெண்ட். ஸோ அவங்க வெட்டிங்க்கு போகிறோம். அது முன்னாடியே வந்துட்டு நாங்கள் பிளான் பண்ணோம். லாஸ்ட்டு கொஞ்சம் நாளாக வந்துட்டு போகலாமா வேணாமான்னு ஒரு கன்ஃபியூஷன். பிகாஸ் நிலாவுக்கு லீவு கிடைக்காம கொஞ்சம் அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்ததுனால சரி நிலா மட்டும் போயிட்டு வரட்டும் அப்படின்னும் இருந்தது. அதுக்கப்புறம் திடீர்னு நிலாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. சரி வாங்க எல்லோரும் கிளம்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே கிளம்பிட்டோம் நாங்கள். ஸோ போகிற வழியில் ஒரு ஹோட்டலில் வந்துட்டு ஃபுட்டு சாப்பிட்டோம். ஸோ நாங்கள் வந்துட்டு ஒரு சிக்கன் ரைஸ், சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் சிக்கன் லாலிபாப், அப்புறம் ஒரு ஃபிஷ்ஷு. அங்கே வந்து ஃபிஷ்ஷு தான் வந்துட்டு மெயின் இதுவாக இருந்தது. ஏன்னா சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் அது. ஸோ அவங்க வந்து ரொம்ப கம்பல் பண்ணாங்க, ஏதாச்சும் ஒன்று சீ ஃபுட் எடுங்க, அது எங்களுக்கு ஸ்பெஷல்னு. தயவு செஞ்சு அந்த மாதிரி கம்பல் பண்ணால் நீங்கள் வாங்காதீங்க. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தாலே போதும். பட் அவங்க ரொம்ப இதுவாக இருக்கும்போது நமக்கு ஒரு அன்ஈஸியாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து சிக்கன் ரைஸ் சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. சிக்கன் லாலிபாப் டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நான் சிக்கன் பிரியாணி எப்படி இருந்துச்சுன்னு தெரியல எனக்கு. அதுக்கு அடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு கொண்டு வந்திருந்தாங்க. ஃபிஷ்ஷு வந்து நாங்கள் சரி தந்தூரி ஃபிஷ் அப்படின்னு ஆர்டர் பண்ணோம். ஸோ அது வந்துட்டு ஒரு பேர்னிங் அந்த ஒரு இதில் தான், அந்த ஒரு டேஸ்ட்டில் தான் இருந்தது. ஓகே, எனக்கு அவ்வளோவா பிடிக்கலை. பட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஹை, எல்லாமே காஸ்ட்லியாக இருந்துச்சு. பிகாஸ் அந்த காஸ்ட்டுக்கு ஒர்த் கிடையாது. ஏன்னா இந்த சிக்கன் ரைஸ் வந்து நம்ம வீட்டாண்ட ரொம்பவே கம்மி தான் இந்த டேஸ்ட்டுக்கெலாம். இது ஒன்றும் ஐஃபை ரெஸ்டாரண்ட் மாதிரி எனக்கு ஒன்றும் அப்படி ஃபீல் ஆகலை. ஸோ அதனால் வந்துட்டு நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு வந்து இந்த ரேட்டு அப்படின்னா ஓகேனா நீங்கள் போகலாம் தாராளமாக. டேஸ்ட் வைஸ் ஓகே தான். இந்த ப்ரைஸுக்கு குவான்டிட்டிக்கும் ஒர்த் கிடையாது. ஸோ அந்த இது வந்துட்டு பார்த்துருப்பீங்க ஹோட்டல் நேம். ஸோ நான் அதையும் அதில் போட்டிருக்கேன். எனக்கு வந்து சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை அந்த ஹோட்டல். திரும்ப நான் போவேனான்னு கேட்டால் கண்டிப்பாக மாட்டேன். அந்த ஹோட்டலில் வந்து பார்க்குறேன், இந்த ரோடு, இந்த ஹைவே, இந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி ஹோட்டல்ஸ் இவங்களதுலேயே தான் இருந்துச்சு, இதே பேரில் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 5:30 5:40 ஆகும்போது நாங்கள் வந்துட்டு கருப்பட்டி வந்து ஏறினோம். அங்கேயும் ஒரு ஓரமாக இருந்தது. ஸோ அங்கே குடித்தோம். அங்கேயும் டேஸ்ட் கேவலமாக தான் இருந்தது. பிகாஸ் நம்ம நார்மலாக லோக்கல் ஏரியாவில் குடிக்கிற கருப்பட்டியோட அந்த ஒரு டேஸ்ட் வந்து இங்கே இல்லை. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு. மேபி ஒன்ஸ் அப்பான் அ டைம் தானே எல்லோரும் வந்துட்டு போகிறாங்கன்றதுனாலே என்னன்னு தெரியல. திரும்ப இவங்க வருவாங்களான்னு தெரியல. அந்த ஒரு இதுனாலேயான்னு தெரியல. அவங்க ரொம்ப ஒரு குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு இல்லை, எப்பவும் போல் உள்ளது மாதிரி இல்லை. ஸோ அதுவும் நான் வந்து இங்கே சொல்கிறேன். ஸோ டீ அதெல்லாம் குடித்து முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு திரும்ப எங்களோட ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ரொம்ப நல்லா தான் போச்சு. எனக்கு வண்டியில் போன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஓகே, எனக்கு வந்து டயர்ட் ஆகவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தான் ரொம்ப நேரம் நினச்சேன் எனக்கு முதுகு செம்மையாக வலிக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் அந்தளவுக்கு டயர்ட்லாம் ஆகலை. அண்ட் வேறு நிலாவுக்கும் பெருசாக டயர்டு இல்லைன்னு சொன்னால் நாங்கள் போயிட்டு உடனே படுத்துட்டோம். நாங்கள் போய் ரீச் ஆகும்போது 10:30 அந்த ரேஞ்சில் ஆச்சு. ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு போகிறதுக்கு போய் ரூமில் வந்து ஸ்டே பண்ணி தூங்கி அப்படியே கரெக்டாக இருந்தது எங்களுக்கு. ஸோ அதனால் வந்துட்டு பெருசாக எங்களுக்கு டயர்ட் ஆச்சுன்னா இல்லை, எங்களுக்கு ஜாலியாக போச்சு. ஸோ போகிற வழியெல்லாம் ஏதாச்சும் ஒரு கடையில் நிறுத்தி வச்சு சாப்பிட்டு இந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. நிறைய கோவில்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஃபைனலி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மதுரை கிட்ட ரீச் ஆகிட்டோம். ஸோ அவ்வளோதான். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் இல்லை, ஒரு ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி. ஸோ நாங்கள் வந்து பிள்ளையார்பட்டி கிளம்பிட்டோம்.
அண்டு காப்பிரைட் இஷ்யூஸ்னால தான் நான் பேசுகிறது எதுவுமே வந்துட்டு இப்போ போடலை. நான் அதை யோசிக்கவே இல்லை. காரில் வந்து பாட்டு போயிட்டுருக்கு, நம்ம அப்போ பேசினா வந்துட்டு காப்பிரைட் வரும்ன்றது எனக்கு தெரியாது. ஸோ அதனால் நான் திரும்ப வாய்ஸ் ஓவர் மாதிரி கொடுத்தேன். அண்ட் எங்கே போய்ட்டுருக்கோம்னா பிள்ளையார்பட்டி தான். நான் ஃபஸ்ட்டு டைம் நிலா கூட போனேன், அது நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த விளாக். செகண்ட் டைம் அப்புறம் நிலா வந்து நிறைய வாட்டி போயிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் சின்ன வயசுலலாம். அண்ட் நாங்கள் ஃபேமிலியே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம். அம்மா அப்பாலாம் வந்து இந்த சைடு கூட நாங்கள் யாருமே சரி இந்த சைடே வந்ததில்லை. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம். நல்லா இருந்துச்சு அந்த ஒரு அவங்க அந்த இதுக்கு போகிறதுக்கு. பைக்கில் போகிறத விட காரில் போனப்போ இன்னும் சீக்கிரமாக போயிட்டோம் நாங்கள். ஸோ செம்ம ஸ்பீடாக ரீச் ஆன மாதிரி இருந்துச்சு டக்குன்னு. ஏன்னா நாங்கள் வண்டியில் போகும்போது எனக்கு பெண்டு நிமிர்ந்துருச்சு. அதுவும் எனக்கு அந்த பைக் சுத்தமாக கம்ஃபர்டபுளே இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு செம்மையாக வந்துட்டு பெண்டு நிமிர்ந்தது. அண்ட் இந்த கடையெல்லாம் வந்து நாங்கள் லாஸ்ட் டைம் போனப்போ சுத்தமாக பார்க்கவே இல்லை. ஏன் அப்படின்னா நாங்கள் பேக் சைடாக வண்டியில் இருந்தாலும் இன்னொரு ரூட் இருக்குது, அந்த ரூட் வழியாக நாங்கள் வந்தோம். காருன்னு வந்து இந்த ரூட் வழியாக வந்தோம். ஸோ இந்த கடையெல்லாம் முன்னாடி நான் பார்த்துருந்தா இப்போ இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். பட் பார்க்கல. ஒரே ஒரு கடை பார்த்ததுனால இந்த ஒரே ஒரு ஃப்ரேம் அந்த இதெல்லாம் வாங்கினேன். அண்ட் க்யூப் பயங்கரமாச்சு. நாங்கள் வந்து கரெக்டாக திறக்க போகிற டைமில் தான் நாங்கள் வந்து போனோம். பட் டக்குன்னு போயிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. அதுக்கப்புறம் இந்த கடையில் வந்துட்டு ஏதாச்சும் வாங்கலான்னு சொல்லிவிட்டு நான் ஒரு 2-3 வாங்கினேன். என்னென்னு காட்டுறேன். ஸோ இந்த ஒரு வெள்ளருக்கு வேறா அந்த ஒரு பிள்ளையார் இருப்பார் இல்லையா, ஸோ அவர் வாங்கினேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வேல் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இது நிலாவோட காருக்கு வாங்கினா, பட் இப்போதைக்கு நான் என் சாமி ரூமில் தான் வச்சுருக்கேன். ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த திரி வந்து நம்ம ஏற்றி விடுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த இது வந்து ரொம்ப நாள் நான் வாங்கணும்னு நினைப்பேன், மறந்து போயிடுவேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அது வேலுன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் ஆமாம் இது அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி 15 ருபீஸ் தான் சொல்லிட்டு உடனே வாங்கிட்டேன். அண்ட் போகிற வழியில் திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கடை போட்டிருந்தாங்க. ஏதோ அங்கே திருவிழா என்னமோ வரப்போது போல கோவிலாண்ட. அண்ட் இதெல்லாம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா புளிய மரம், அவ்வளோ புளி வந்து காய்ச்சிட்டு தொங்கிட்டு இருந்தது. ஸோ நல்லா இருந்துச்சு அது பார்க்குறதுக்கும் ஃபுல்லாக. அண்ட் அதெல்லாம் அந்த வியூ எல்லாம் பார்த்துட்டு நான் சரி உங்களுக்கும் வந்து காட்டலாமே அப்படின்னு தான் நான் அந்த வீடியோலாம் எடுத்தேன். ஸோ பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ நேராக நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் போகணும். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஏதோ சடங்கு இருக்காம். அண்ட் அந்த சடங்கு வந்து எல்லாருக்கும் இல்லையா அந்த ஊரில். ஒவ்வொரு அந்த கல்ச்சர் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அது. இப்போ நிலா ஃபேமிலியில் அது அந்த மாதிரி பழக்கம் இல்லையா. ஸோ அது கொஞ்சம் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் வந்து வீடியோ எடுத்துருக்கிறேன் அது என்ன பண்ணுவாங்கன்னு. ஸோ இந்த பேனருக்கு முன்னாடி இருக்க கோயில் வந்து அவங்களோட கோவில் தான். ஸோ அங்கே தான் வந்து ஆக்சுவலாக கல்யாணம் நாளைக்கு. ஸோ நான் அவங்க வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்ததும் அவங்க வந்துட்டு ஃபுல்லாக வந்து செட் பண்ணிவிட்டு அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. லைக் என்னென்னா அந்த அரிசியை வந்து அந்த குடத்தில் நிறச்சிக்கிட்டே வருவாங்க ஒரு 3 சுற்று சுற்றிட்டு. ஸோ அது வந்து நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எங்கள் சைட்லாம் சுத்தமாக அந்த மாதிரி எந்த ஒரு கல்ச்சர் எந்த ஒரு ப்ரொசீஜரோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அண்ட் இது யாரும் தெரியல, யாரும் முக்கியமானவங்க தான் நினைக்கிறேன். ஸோ யாரும் தெரியல மாமாவா என்னன்னு. ஸோ அவங்க வந்து சீரோடு வந்திருந்தாங்க. ஸோ அதை வந்துட்டு சரி கொஞ்சம் எடுத்தேன். நல்லா இருந்துச்சு அந்த இது ஃபுல்லாக ஏதோ தட்டில் முட்டையெல்லாம் ஒரு தட்டில் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ நான் நினச்சேன் முட்டையெல்லாம் ஒரு தட்டில் எடுத்துகிட்டு வருவாங்களா அப்படிலாம் நினச்சேன் நான். அண்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க வச்சிட்ட பிறகு ஒவ்வொருத்தவங்களா வச்சிட்டு இருந்தாங்க. നിറയ്ക്കും തോന്നുന്നുണ്ട് അരി. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த குளம் நிறைய ரொம்ப வந்துட்டு பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ எல்லோரும் அவங்க ரிலேட்டிவ்ஸ், அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க, எதிர் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து ஒன்றா வச்சுட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு. ஸோ அது வந்து மாப்பிள்ளை வீட்டில் அப்படி பண்ணுவாங்களாம், அவங்க ஃபேமிலி அந்த இதில் சொல்கிறேன். அண்ட் நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுவீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன்.
அண்ட் அந்த பாய் வந்து அந்த அரிசிலாம் வந்து லாஸ்ட்டில் எடுக்கிறதுக்கு தான். அண்ட் அந்த அரிசிலாம் வந்து வேஸ்ட் ஆகலை. ஏன்னா அது முடிய என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பாயில் இருக்க அரிசியை தான் திரும்ப அந்த கூடையில் போட்டு திரும்ப அதை தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி அது என்னமோ பால், அதுக்கப்புறம் சந்தனம், குங்குமம் அதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த அரிசியை வந்து இது பண்ணாங்க. நான் வந்துட்டு அவங்கள்ட்ட கேட்டேன், அந்த அரிசி என்ன பண்ணுவீங்க, சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவீங்களான்னு. இல்லை அதெல்லாம் பண்ண மாட்டோம் நாங்கள். ஸோ லாஸ்ட்டு இந்த அரிசி என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கும் தெரியல. அதுக்கப்புறம் எங்களையும் பண்ண சொன்னாங்க. ஸோ அம்மா வந்து பண்ணாங்க. எங்களுக்கெலாம் வந்து கொஞ்சம் சிரிப்பாக இருந்தது. ஏன்னா எதுவுமே தெரியாமல் நம்ம தப்பாக பண்ணக்கூடாதுல்ல அப்படின்னு. அம்மும் பண்ணவே மாட்டேன்னு சொன்னேன். என் தங்கச்சி நிலா தான் வந்து கம்பல் பண்ணி மிரட்டி போக வச்சான். எங்களுக்கா எதில் ஆரம்பிக்கணும் எதில் முடிக்கணும்னு தெரியல. நான்லாம் செம்ம காமெடி. அந்த 3 சுற்றுறதே மறந்துட்டேன். டக்குன்னு போட்டுட்டேன்னா அவங்க பரவாயில்லம்மா போட்டுக்க அப்படியே போட்டுக்க அப்படின்ட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோதான். அண்ட் எல்லோரும் ரிலேட்டிவ்ஸ் வந்தவங்க எல்லாருமே போட்டுட்டாங்கன்னா லாஸ்ட்டாக மாப்பிள்ளை வந்து முடிச்சு விட்ருவாங்களாம். அண்ட் அதுக்கப்புறம் யாரும் அதை வந்து பண்ணக்கூடாதான். அண்ட் அதுதான் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த ப்ரொசீஜர் அதெல்லாம் முடிஞ்சு பார்த்தா இது முடித்த பிறகு தான் ஆக்சுவலாக 2-3 பேர் வந்திருந்தாங்க. பட் அவங்க ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே. ஸோ நான் எல்லாமே கண்டினியூவாக தான் போடுறேன். அண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஹல்திக்கு வியர் பண்ணியிருந்த சாரீ தான் நான் வியர் பண்ணியிருந்தேன். பிகாஸ் இதோட ப்ளவுஸ் மட்டும்தான் என் கையில் இருந்தது. மித்தது எல்லாமே நான் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்காக நான் என் ஊருக்கு வந்து கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு நான் இதை வியர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இதோட மேக்கப் லுக்லாம் எதுவுமே வீடியோ எடுக்கல நான் சுத்தமாக. ஏன்னா அதுக்கான ஒரு சுச்சுவேஷன் அமையலை எனக்கு ஒழுங்காக. ஸோ நீலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கொண்டுட்டு போயிட்டு இருந்தேன், என்னன்னு தான் தெரியல அந்த பாக்ஸில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஓன் கோவில் இது. ஸோ இவங்க ப்ளஸ் இவங்களோட பெரியப்பா சித்தப்பா அப்படி அந்த ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்களே. ஸோ அவங்க மெயின் ஆளுங்க அவங்களாம் சேர்ந்து தான் இந்த கோவிலை வந்து ரன் பண்ணிட்டு வராங்க. ஸோ அந்த கோவிலே தான் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு கொண்டு வந்தாங்க. அண்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது எனக்கு பார்க்குறதுக்கு. ஏன்னா ஃபுல்லாக வந்துட்டு அங்கேயும் இங்கேயும் நடந்து என்ன சொல்கிறது, மாப்பிள்ளையும் டென்ஷன் ஆக்கிட்டு அவருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த ஒரு மாதிரி நம்ம சொல்கிறதே கேட்கல போல். இந்த ஃபோட்டோகிராஃபர் தான் வந்து போஸ்ட் கொடுங்கலாம் சொல்லும்போது அவங்க காதிலே அதெல்லாம் விழலை, வேறு எதுவும் நினச்சிட்டு இருந்தாரான்னு தெரியல. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஃபன்னாக இருந்தது. ஸோ இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு ஆள் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் போக 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 செம்ம கூட்டம். நான் நினச்சேன்னா விடிய காலையில் 6 மணி 5 மணிக்கெலாம் கல்யாணம் முடிஞ்சிரும்னு நினச்சேன். பட் அவங்களுக்கு ஆக்சுவலாக முகூர்த்தமே 10-11 அந்த டைமில் தான். பரவாயில்லையே, ஊரில் கூட இந்த டைமிங்க்கு கல்யாணம்லாம் பண்ணுறாங்களான்னு நான் நினச்சேன். பிகாஸ் சென்னையிலலாம் அந்த டைமிங்க்கு நான் கல்யாணமே பார்த்ததில்ல. எல்லாம் விடிய காலையில் தான் இருக்கும். அதுவும் ஒரு 50 பேர் என்னமோ வச்சு தான் நடத்திடுவாங்க. ரிசப்ஷனுக்கு தான் நிறைய பேர் இருப்பாங்க. பட் இங்கே வந்துட்டு கல்யாணத்துக்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த கோவிலே ஃபுல்லாகிடுச்சு. ஸோ நான் எப்படி இருக்கேன், நல்லா இருக்கேன்ல. எனக்கு இந்த மேக்கப் லுக்கும் இந்த சாரியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கணும் தான் நான் வந்துட்டு க்ரீன் கலர் என்னோடய வெட்டிங்க்கு நான் வியர் பண்ணியிருந்தேன். க்ரீன் ஹாரம் வந்து போட்டிருந்தேன். ப்ளஸ் க்ரீன் பொட்டு, கம்மல் வந்து க்ரீன் வித் ரெட் ஸ்டோன் மாதிரி வரும். ஸோ கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு. பிகாஸ் கோல்டன் கலரே வியர் பண்ணியிருந்த செயின் வியர் பண்ணால் அது எடுப்பாக தெரியாது ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இந்த இதை வியர் பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ
அது வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளையோட சிஸ்டர் வந்திருந்தாங்க. அந்த தாம்பூலம் தட்டில் அந்த தாலி வந்து அசிருப்பா அந்த இது கை வச்சு நம்ம பண்ணுவோம் இல்லையா அது. அண்ட் அதுக்கப்புறம் நீலாம் எங்கே போயிட்டுருக்கான்? நான் இது இப்போ தான் இந்த வீடியோவில் பார்க்குறேன். ஓ, மாப்பிள்ளை அழைச்சிட்டு வர்றதுக்கா? சாரி, இது பொண்ணு அழைச்சிட்டு வர்றதோ? ஆமாம், நானே கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைடு. ஆக்சுவலாக நான் பெர்மிஷனே கேட்கல, போகலாமா வேணாமா, நான் பாட்டுக்கு போட்டிருக்கேன் பாருங்க. என்ன சொல்ல போகிறாருன்னு தெரில, பார்ப்போம். ஸோ நிலாவோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் தான், பார்த்துக்கலாம், ஒன்றும் சொல்ல மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து என்னன்னு தெரியல, அவங்க மாமாஸ் நினைக்கிறேன். அவங்க எல்லோரும் வந்துட்டு இந்த மாலையெல்லாம் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இதுவும் தெரியல என்னென்ன ப்ரொசீஜர்னு. ஸோ அண்ட் ஆக்சுவலாக நான் வந்து மலையாளமில் இது கொடுக்கலாம் தான் நினச்சேன். என்னது இது வாய்ஸ் ஓவர். அதுக்கப்புறம் அப்படியே தமிழில் வந்துருச்சு. பாதி தூரம் வந்த பிறகு ஐயோ நான் மலையாளத்தில் தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும்னு நினச்சேன் அப்படிலாம் நினச்சேன். பிகாஸ் இது வந்து மோஸ்ட்லி தமிழ் பீப்புள்ஸ்க்கு தெரிய வாய்ப்பு இருக்குது, பட் மலையாளிஸ்க்கு சுத்தமாக தெரிய வாய்ப்பு இருக்காது. ஸோ அதனால் நான் மலையாளமில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலான்னு நினச்சேன். சரி, ஓகே, மலையாளிஸ்க்கு தமிழும் புரியுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் வந்துட்டு அப்படியே தமிழ்லேயே இது பண்ணுறேன். அதனால தான் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைனே பண்ணுறேன். ஏன்னா இது வந்து எப்படியும் உங்களுக்குலாம் தெரியுது என்ன ஏதுன்னெலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து தாலி வந்து பெரியவங்க வந்து எடுத்து கொடுத்தாங்க. அந்த தாத்தா யாருன்னு எனக்கு தெரியலை. ஸோ இதுவும் நல்லா போச்சு. ஆக்சுவலாக ரொம்ப நேரம் ஆச்சு அவர் தாலி கட்டுறதுக்கு. ஸோ ஃபைனலி அவருக்கும் வந்து கல்யாணம் ஆகிடுச்சு. ஸோ அந்த 3 ஃப்ரெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு நிலாக்கு ஆகிடுச்சு, செகண்ட் இவருக்கு, தேர்ட் இன்னும் ஒருத்தர் இருக்கார். ஸோ அவருக்கு தான் நாங்களும் வந்து வெயிட்டிங் அவர் கல்யாணத்துக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தாலியெலாம் கட்டி முடிச்சு அங்கே செம்மையாக வந்துட்டு வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கெலாம். ஸோ அதனால் நாங்கள் வந்து வெளியே வந்துவிட்டோம். அண்ட் இதெல்லாம் வந்துட்டு நான் வீடியோஸ் மட்டும் எடுத்தேன். அண்ட் அதுக்கப்புறம் மாலையெல்லாம் மாற்ற சொல்லிகிட்டு இருந்தாங்க போல், 3 தடவை அந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணுவாங்க. எங்கள் இப்படிலாம் கிடையாது. ஸோ இதெல்லாம் இதுதான் கல்யாண மாலையோ, இந்த கல்யாண மாலையை மாற்றி மாற்றி போடுவாங்கள்ல, இதெல்லாம் எல்லார் இதுலேயும் நடக்கும் தானே. ஸோ அதனால் நான் வந்துட்டு பெருசாக இதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லலை. ஸோ பார்த்தாலே தெரியுது இல்லையா. அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸு தான் இருந்தாங்க. நான் வந்து பார்த்த கல்யாணத்துலலாம் லேடிஸ் தான் பின்னாடி நிற்பாங்க அந்த மாதிரி. இல்லை, ஜென்ஸ் தாங்க. இது வந்து சீர் அதெல்லாம் வந்து அந்த டெம்போவில் நிறுத்தி வச்சுட்டு இருந்தாங்க. இந்த ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா மட்டன் கிரேவி, அப்புறம் சிக்கன் குழம்பா மட்டன் குழம்பான்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரை இருந்தது. அப்புறம் வெஜ்ஜில் வந்து இருந்துச்சு, நான் அதெல்லாம் சாப்பிடல. அண்ட் தயிர் பச்சடி கொடுத்தாங்க, அது ஏன்னு எனக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து மேலே இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஃபேமிலி ஃபோட்டோ. ஸோ நானும் வந்து சும்மா எடுத்தேன் வீடியோவில். ஸோ அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து கேக் வந்து கட் பண்ணாங்க. நல்லா செம்ம ஃபன் பண்ணுற மாதிரி ஒரு கேக் அது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த கேக்கை சுற்றி இதை முருங்காலாம் வச்சு அல்டிமேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நிலாவும் அவங்க இந்த இன்னொரு அந்த பிங்க் கலர் ஷர்ட் இருக்காங்களா, அவங்க தான் ஆக்சுவலாக தேர்ட் ஃப்ரெண்டுன்னு சொன்னது. ஸோ வந்து அவங்க கிஃப்ட்டை வந்து இந்த மாதிரி பேனர்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஊரில் இப்படி தான் இருக்கும் போல். ஸோ ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிச்சு, நான் வந்து ரிட்டர்ன் கிளம்பிகிட்ருக்கோம். நான் வந்து ட்ரெஸ் மாதிரி மேக்கப் அப்படியே தான் இருக்குது. அண்ட் போகிற வழியில் இந்த மலை பேர் வந்துட்டு யானை மலைன்னு சொல்லுவாங்களாம். ஆனால் எனக்கு யானை மாதிரிலாம் ஒன்றும் ஃபீல் ஆகல, பட் செம்ம லென்த்து. நான் இதுக்கு முன்னாடி பைக்கில் ட்ராவல் பண்ணேன் உங்கள் ஊரில். அப்போ இது வந்து ரொம்ப தூரத்துலேருந்து தெரிஞ்சுது, இவ்வளோ பெருசாக தெரியல. ஆனால் இப்போவும் நான் இதோட முடிஞ்சிச்சுன்னு நினச்சேன். ஆனால் கிட்ட போக போக தான் இது எவ்வளோ பெருசு அப்படி உங்களுக்கு வீடியோவில் கூட அவ்வளோ தெரியல, அது தெரிய வாய்ப்பு இருக்காது. நேரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய மலை அது. நல்லா இருந்துச்சு. நிலா வேற என்னை ஓட்டிகிட்டு இருந்தேன். அங்கே போகிறதுக்கு வந்து 100 ரூபா, அந்த உச்சியில் நிற்க 500 ரூபா. நான் ஃபஸ்ட்டு நம்பிட்டேன், ஓ அப்படியான்னு. அதுக்கப்புறம் தான் ஏமாத்துறான்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் இந்த வியூஸ் எல்லாம் வந்து நீங்கள் நேரில் பார்க்க அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ ட்ராவல்லாம் பிடிக்கும்னா நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்குலாம் ட்ராவல் பண்ணுங்கள், நல்லா இருக்குது. ஃபுல்லாக மலை, நம்ம போகிறோம் சுற்றி மலை தான் நம்மளை சுற்றி, அவ்வளோ நல்ல ஒரு சீனரி. அதுக்கப்புறம் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா இளநீர் குடித்தோம். அண்டு நம்ம கார்லேயுமே கொஞ்சம் இளநீர் இருந்துச்சு, அதில் வந்துட்டு ஒரு 2 இளநீர் வந்து நாங்கள் வெட்ட சொன்னோம். ஸோ அது வந்து யாருன்னா நிலாவோட ஃப்ரெண்டோட இடத்துல வந்துட்டு நிறைய இளநீர் இருந்தது. ஸோ அதை வந்து வெட்டி நம்ம காரில் வச்சோன்னா
எப்படியும் நம்ம சென்னைக்கு தானே வர போகிறோம், அவங்க ட்ரெயினில் வராங்க, ஸோ எடுத்துகிட்டு வர முடியாது, கஷ்டம்னு. அண்ட் போகிற வழியில் நான் வந்து மேக்கப் ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அண்ட் நான் ஏன் அங்கே ரிமூவ் பண்ணலன்னா 2 மணிக்கு என்னமோ ராகு காலம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடியே கிளம்புறது கொஞ்சம் நல்லது. எங்கள் வீட்டில் வந்து அதெல்லாம் கொஞ்சம் பார்ப்பாங்க, நானும் கொஞ்சம் பார்ப்பேன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் நம்ம சின்ன வயசுலேருந்து அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதால தானே, அதுவும் ரொம்ப லாங் ட்ரைவ் அப்படின்போது கொஞ்சம் சென்டிமெண்ட் அதெல்லாம். ஸோ அதனால் வந்துட்டு சரி 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ இருந்துச்சு. இதில் நான் மேக்கப்பில் ரிமூவ் பண்ணிட்டு இருந்தேன்னா அது 1 hour 2 to 3 ராகு காலம் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொன்னதால சரி ஓகே நான் வந்து ரிமூவ்லாம் பண்ணலை, அதுக்கான டைமும் கிடைக்கல. ஸோ நான் காரில் வரும்போது அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். ஏன்னா போகிறதுக்கு எப்படியோ வீட்டு போய் ரீச் ஆகிறதுக்கு 12-12:30 ஆகிடும். ஸோ ஆனால் நாங்கள் அப்படி நான் அப்போ நினச்சேன். பட் 1 o'clock ஆகிடுச்சு. ஏன்னா நாங்கள் வந்து மதுரை சுற்றி போனோம், எங்கள் அம்மாவுக்கு மதுரை பார்க்கணும் அப்படின்னாங்க. பட் நான் அம்மா நினச்சிட்டாங்கன்னா மதுரை சிட்டி ஃபுல்லாக தெரியும்னு நினச்சிட்டாங்க. பட் மதுரை ஹைவே அந்த ரவுண்டான மாதிரி இருக்கும் இல்லையா, அதோடு நம்ம போவோன்னு அவங்களுக்கும் தெரிஞ்சுதான் நம்ம எதுக்கு இவ்வளோ சுற்றி வரணும்னு நினச்சிட்டு நம்ம அப்படியே கிளம்பியிருப்போம். ஸோ அந்த எனக்கும் தெரியாது, நிலாவும் அவனுக்கும் நம்ம சொல்கிறது புரியல போல், அதனால அவனும் விட்டுட்டான். ஸோ அதனால் நான் வந்துட்டு நாங்கள் வந்து ரீச் ஆகுறதுக்கு 1 o'clock அந்த மாதிரி ஆயிடுச்சு, அவங்கள ட்ராப் பண்ணி திரும்ப வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே. ஸோ அதனால் நான் வந்துட்டு எப்படியோ கண்டிப்பாக எனக்கு தெரியும் நான் வந்துட்டு தூங்கிடுவேன், செம்ம டயர்டாக இருக்கும்னு. அதனால் நான் வந்துட்டு இங்கேருந்தே மேக்கப் ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நிலா இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுவான் அப்படின்னு நான் வந்து சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இப்போ நம்ம போகிறோம், ட்ராவல் பண்ணுறோம், கொஞ்சம் நாள் தங்கிட்டு திரும்ப ரிட்டன் வரோம் அப்படின்னா அது வேறு, ஓகேங்களா. பட் நம்ம ரீச் ஆகி அடுத்து 2வது நாளே நம்ம ரிட்டன் போகிறோம்னா செம்ம டயர்டு இருக்கும் தான், கண்டிப்பாக அது ஒரு இது இருக்கும். பட் அவனுக்கு தூக்கமும் கண்டிப்பாக வரல, அண்ட் டயர்டும் ஆகலை, லைட்டாக தலை மட்டும் வலிச்சிச்சு. ஃபுட்டு வந்து ப்ராப்ளம் ஆனதுனால சாப்பிட்ட இடத்துல, மற்றபடி அவனுக்கு தூக்கமே வரல. நாங்கள் அதுதான் நினச்சிட்டே அவன்கிட்ட பேசிகிட்டே வந்தோம். பட் அவனுக்கு தூக்கமே வரல. எங்களுக்கெலாம் நல்லா தூக்கம் வருது. பட் சரி நம்ம தூங்குனா அவனுக்கும் தூக்கம் வந்துடுவேன், நான் வந்து என் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போகிற வழியில் நாங்கள் வந்துட்டு பலாப்பழம்லாம் நிறைய பேர் விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ பலாப்பழம் வந்து பார்த்திங்கன்னா 1/4 கிலோ 30 ரூபா, உரிச்ச பழம் இருக்கும் இல்லையா அது, அதே முழு பழம் வந்து கிலோ 30 ரூபா அப்படின்னு. ஸோ 9 கிலோ என்னமோ நாங்கள் வாங்கினது இருந்தது. ஸோ அது வந்து ஒரு 260 சம்திங் கேட்டு வாங்கினோம். பிகாஸ் முன்னாடி இருக்கிற கடையெல்லாம் 40 ரூபா அப்படின்னு சொன்னாங்க, இவர் மட்டும்தான் 30 ரூபா கொடுத்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கினாங்க. 3 நாள் கழித்து தான் பிரிக்கணும், கட் பண்ணணும்னு சொன்னாங்க. அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு ஹோட்டலில் ஃபுட்டு சாப்பிட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம். இந்த ஃபுட்டு தான் அவனுக்கு சரி ஒத்துக்கல. ஸோ எங்களோட 2 days ட்ராவல் இப்படி தான் போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே பிளான் நெக்ஸ்ட் வந்து பார்க்குறேன்.